13:113. சங்கீதம் 113. அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதயிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சேர்ந்து வாசிக்கலாம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்தும் பரிசுத்த தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமே. கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்தபடியால், கர்த்தர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியால் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இந்த சங்கீத பகுதியில் 8வது வார்த்தையை நாம் வாசிக்கும் போது, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். சிறியவனை எளியவனை தேவன் தூக்கி எடுக்கிறார். அவனை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும், பிரபுக்கள் என்று வரும்போது ஐஸ்வர்யவான்கள், கனமுள்ளவர்கள், தேசத்தில் அந்தஸ்தும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களை தான் பிரபுக்கள். அவங்க பக்கத்துல எல்லாம் சிறியவர்கள்லாம் போக இயலாது. தராதரத்தில் எளியவர்கள், சிறியவர்கள், அதிகார வர்க்கங்களினால் புறக்கணிக்கப்படுகிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள் புறக்கணிக்கப்படுகிறவர்கள். ஆனால் தேவனை சார்ந்து கொண்ட, தேவனை பற்றி கொண்ட ஒரு தெய்வ பிள்ளை சிறியவனாயிருந்தாலும் நம்மை சிறுமைப்படுத்தி வைத்திருப்பது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார், நம்மை வளர்த்த போகிறார் என்பதின் ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஏன் நம்மை சிறியவர்களாய் ஐஸ்வர்ய குறைவோ, எதில் அறிவு, ஞானம், படிப்பு எதில் குறைவா இருக்கிறோமோ, ஆனால் அவங்கள படிக்க வைப்பேன் என்று அல்ல, அவர்களை என்ன செய்ய போகிறாராம்? ஐஸ்வர்யவான்களோடு, அதிகாரம், இரண்டாவது அதிகார வர்க்கங்கள் உடையவர்கள் இணையாய் ஒன்ன கொண்டு உட்கார பண்ண போகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரபுக்களோடு உட்கார பண்ணணும்னா நீ ஐஸ்வர்யவானாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றி பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற கஷ்டம், இன்றைக்கு இருக்கிற வேதனை, ஆமென், அடிக்கடி குட்டி 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 குனிய பண்ணுகிற இந்த சமுதாயத்தின் நடுவில் தேவன் உன்னை உயர பண்ண போகிறார். ஆகவே இந்த சிறுமைப்படுகிற நேரத்தில், ஆண்டவரே, இதை எதிர்பார்த்து என்னை இந்த நாட்களில் சிறுமைப்படுத்துகிறீர், எளிமையின் அனுபவத்தில் நடத்துகிறீர், நன்றி. என்னை உயர பண்ண போகிறதற்காய் பிரபுக்களோடு, ஐஸ்வர்யவான்களோடு என்னை அமர பண்ண போகிறதற்காய் உமக்கு நன்றி என்று விசுவாசித்து துதிக்கும் போது, இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்வில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பல தெய்வ பிள்ளைகள் படிப்புல குறைவு, அந்தஸ்து, ஆஸ்தியில் குறைவுள்ளவர்களாய் இருக்கும்போது தேவனுடைய செயல் தெய்வீக ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை உயர்ந்த பதவிகளில கொண்டு போய் உயர்த்தி விடுவார். ஆட்டோமேட்டிக்காய் அந்த குடும்பத்துக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும், இரண்டாவது அதிகாரமும் உண்டாகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள் உங்களுக்கும் தெரியும்,
நம்முடைய சிறு வயதில் ஆமை எளிமையாய் ஏழ்மையாய் ஆமை வீடு கூட சரியா இல்லாதபடிக்கு காணப்பட்டவர்கள் இன்று மாடி மாடி வீடுகளை வைத்து ஆமேன் ஐஸ்வர்யவான்களாய் ஆமை கர்த்தர் அவர்களை உருவாக்கி வைத்திருப்பதன் ரகசியம் பெற்றோர் தெய்வ சந்நிதியில் விழுந்து கிடந்து ஆண்டவரை நோக்கி புலம்பினதும் காத்திருந்தது உபவாசித்தது தேவனுக்கு பிரியமான ஒரு தெய்வ பிள்ளைகளாய் நடந்து கொண்டதின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் ஆமே தலை நிமிர்ந்து நிற்பது. அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு யார் சிறுமைப்பட்டவர்களாய் ஆமேன் ஒதுக்கப்பட்டது நிலையில் சிறுமைப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்திலையும் ஒதுக்கிடுவாங்க. அல்லேலூயா. சிறுமைப்படும் போது ஆமென் உறவுகளும் ஒதுங்கிரும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆகவே எல்லாரும் தனிமைப்படுத்துகிறது நோக்கம் என்ன? ஆண்டவர் பர்பஸ்லி செய்கிறார். யோசேப்பை அவர் உயர்ந்த பதவியில கொண்டு வைக்க திட்டம் பண்ணிவிட்டார். அது யாருக்கும் தெரியாது. ஆமென். ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனை மட்டும் ஆமென் மற்றவர்களுக்கு சொல்லப்படாவிட்டால் ஆமென் as usual செல்ல பிள்ளையா வீட்டில் இருந்திருப்பான். தேவன் செய்ய போகிறதை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறார். சொப்பனத்தில் அவன் சகோதரிடத்தில் சொல்லுகிறான், பெற்றோரிடத்தில் சொல்லுகிறான். விரோதம் ஆரம்பிச்சிட்டு வெறுப்பு ஆரம்பித்து விட்டது. இந்த வெறுப்பு வராவிட்டால் இது நிறைவேறாது. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டீர்கள்? உலகம் உன்னை ஒதுக்காவிட்டால், குடும்பம் உன்னை தனிப்படுத்தாவிட்டால் ஆமேன் இவனை ஒண்ணுக்கு ஆகாது புத்தி இல்லாதவன் ஆமேன் என்று ஒதுக்காவிட்டால் ஆமேன் நீ தேவனால் ஆமேன் பிரபுக்களோடு உட்கார பண்ண இயலாது. ஆகவே பல நேரங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளுக்கு வருகிற ஆமேன் தனிமைப்படுத்துகிற விதம் நம்ம அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன். எதற்காக என்றால் பிரபுக்களோடு. இதுவரை ஆமே சாதாரண ஒரு ஜனமாக நாம் காணப்பட்டிருப்போம். தேவன் நம்மேல் ஆமே இவனை உயர்ந்த பதவியில வைக்கணும், ஆமே பிரபுக்களோடு உட்கார பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாலே உன்னை தனிமைப்படுத்த ஆரம்பித்துருவார்கள். அல்லேலூயா. ஒதுக்க ஆரம்பித்துருவாங்க. இது தேவனுடைய செயல். உன்னை தனிமைப்படுத்துகிறவர்களை நிந்திக்காத, உன்னை சிறுமைப்படுத்துகிறவர்களை ஆமே முறுமுறுக்காத. இது தெய்வ செயல். ஏதோ ஒரு திட்டத்தை என் வாழ்வில் நிறைவேற்ற போகிறார். ஆமேன். ஏத பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார். அல்லது இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது? ஜனத்தின் அதிபதிகளோடு, அதிகாரத்தோடு. அதிபதிகளோட இருப்பு என்னது? ஐஸ்வர்யமும் இருக்கும், அதிகாரமும் இருக்கும். Glory to God. Hallelujah. Amen. தெய்வ பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆமே உன்னோடு படித்த உன்னோடு வளர்ந்த ஜனம் உன்னை சிறுமைப்படுத்துதா? தேவனை அறிந்ததினால், தேவனை கண்டதினால், தேவனை பின்பற்றுவதினால் பயப்படாதே. தேவனே அதை அனுமதிக்கிறார். ஆமேன். சில வேளையில் நமக்கு வேதனை வந்துவிடும், துக்கம் வந்துடும். ஆமே என்னை கண்டாலே திரும்பி போகிறான்னு பயப்படாதே, சந்தோஷப்படு. தெய்வ திட்டம் உன்னில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல். அல்லேலூயா. என்னை உயர்த்துகிற, என்னை ஆமே பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற, என்னை அதிகாரிகளோடு ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிற ஏதோ ஒரு திட்டத்தை என் வாழ்வில் தேவன் நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார் என்கிற அந்த ஆமேன் வார்த்தையை இருதயத்தில் உட்கொண்டால் ஆமேன் நீ சோர்ந்து போக மாட்டாய். தேவன் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அது ஒரு சிக்னல். அல்லேலூயா. மழை வருவதற்கு, கார்மேகம் வருவது ஒரு சிக்னல் என்பதை போல கர்த்தர் உன்னை அதிபதியாய் மாற்றுவண்டியாய் உன்னை செயல்படுத்தி கொண்டிருக்கிற வழித்தடத்தில் நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் என்று இந்த நாளில் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப சிறுமைப்படுத்தப்படும் போது ஆமென், எளிமைப்படுத்தப்படும் போது சோர்ந்து போகாதே. தேவன் என்னை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா.
அன்னாள் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை புகழுகிறதை நாம் அறிவோம். சொந்த வீட்டில நிந்தை, சொந்த குடும்பத்துல வேதனை, கண்ணீர் தான் வாழ்க்கை. மாற்றப்பட்ட விதம் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் தன் பிள்ளையை கொண்டு உட்கார வச்சார். ஹல்லேலூயா. பிள்ளை இல்லைன்னு தான் அழுதா, அதனால்தான் சிறுமை. எந்த காரியத்து நிமித்தம் உலகம் நம்மை சிறுமைப்படுத்துதோ, எந்த விஷயத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு ரீசன் உண்டு, அது ரீசன் நம்மிடத்தில் உள்ள குறைவு என்று எடுத்துக்கொள்ளுவோம். அந்நாளுக்கு அதுதான் தன் வாழ்க்கையில் உள்ள குறைவு, அதுதான். அதை சொல்லிதான் நிந்தித்தார்கள், சிறுமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அந்த ரீசன் உண்மை உள்ளதாயிருக்கலாம். தேவனே அதை தந்து சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களில் அமைதியாயிருந்த ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்து. அதே முறுமுறுத்தவர்கள், பரிகசித்தவர்கள், நிந்தித்தவர்கள், ஒதுக்கினவர்கள் நடுவில் தலை நிமிர பண்ணுவார், தலை உயர பண்ணுவார். அது பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார். இன்னார் இல்லையா, இன்னாருக்கு பையன் இல்லையா, இப்படி கடந்தவன் இப்படி வந்திருக்கிறானே என்று. அல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்டது நல்லது என்று அன்று புரிந்து கொள்வாய், அன்று புரிந்து கொள்வாய். இந்த நாளில் எப்படிப்பட்ட நிலை நாம் கடந்து போகிறோமோ பயப்படாது. தேவன் நம்மை அந்த வழியில் நடத்துகிறார். நிச்சயம் நம்மை உயர்த்தும்படியாய், பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற அந்த ஆசீர்வாதங்களை தரும்படியாய், அதிகார வர்க்கங்களோடு உட்காரத்தக்கதாய் அந்த ஆளுகையின் வல்லமையை தரும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து நடத்துகிறார். இதை அறிந்து கரங்களை தட்டி விசுவாசித்தால் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லி தேவனை துதிக்கலாம். அல்லேலூயா.